ஹாய் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நீங்கள் புதுவிதமான உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிக்கடி வரும் இந்த சேனலோட அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான மெத்தடில் பன்னீர் வெஜிடபிள் மலாய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆனியனை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் சாட்டே ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வந்து வாட்டரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த வாட்டர்லாம் நல்லா ட்ரை ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். A few moments later. இப்போ நமக்கு நல்லா வந்து வாட்டர்லாம் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அது மறுபடியும் நம்ம கடாயில் இந்த அரைச்சி எடுத்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா வந்து அது பாயில் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரக்கோலியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அது குக் ஆனதும் அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு, குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் பன்னீரை வந்து க்யூப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சம் வந்து மஷ்ரூம் அதையும் நல்லா கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, எதனால் மஷ்ரூம் லாஸ்ட்டாக போடுறோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் வாட்டர் கன்ஸ்டன்ட் அதிகமாக இருக்கிறதால, வாட்டர் வருங்கிறதால நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை. ஸோ ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காண்டி நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.